திரையுலகத்தில் புரட்சியில் எம்ஜிஆர், நடிகர் திரு சிவாஜி கணேசன், திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமல்ஹாசன் அவர்கள், இந்த வரிசையில் இவர்களுக்கு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களில் ஒருவராக தன் கடின உழைப்பால் திரையுலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக மின்னியவர், கதாநாயகனாக வலம் வந்தவர் அருமை சகோதரர் அமரர் விஜயகாந்த் அவர்கள். தயாரிப்பாளராக, நடிகராக அவர் திகழ்ந்ததோடு கலையுலகில் பலரை வளர்த்த, உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமையாக அவர் திகழ்ந்தார். எம்ஜிஆர் மாதிரியே ஒரு கொடை உள்ளம் கொண்ட மிகச்சிறந்த மனிதநேயராக, பண்பாளராக, நல்ல மனிதராக அவர் திகழ்ந்தார். ஒரு அரசியல் கட்சியை மிகப்பெரிய ஆளுமையான தலைவர்கள் திரு கலைஞர் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள்லாம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஒரு அரசியல் கட்சியை மிக துணிச்சலாக, தைரியமாக ஆரம்பித்தவர். ஆரம்பித்து தன்னுடைய கட்சி பிரதான எதிர்க்கட்சியாகவும், அவரே பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராகவும் வரக்கூடிய நிலைக்கு தன்னுடைய உழைப்பால் அரசியலில் தனி முத்திரை பதித்து உயர்ந்தார். இப்படி திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டு அவர் படிப்படியாக முன்னேறி மிக உயர்ந்த இடங்களுக்கு அவர் வந்தார். அவர் தொடக்க காலத்தில் நடித்து கொண்டிருக்கிற காலத்திலிருந்தே அவரை நான் மிக நன்றாக அறிவேன். அவரோடு பல்வேறு பொது நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். மிக கண்ணியமாகவும், அன்போடும், பாசத்தோடும் பழகக்கூடியவர். மிகப்பெரிய தலைவர்களிடத்தில் அவர் நெருக்கமாக இருந்தார், பழகினார். தலைவர்களோடு நெருக்கமாக இருந்தது மட்டுமின்றி சாதாரண மக்கள் நேயராகவும் இருந்தார். ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதிலே முன்னின்று செயல்பட்டார். அவரை நாடி வந்த யாரும் பசியோடு திரும்பி செல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் ஒரு அன்னமிட்ட கையாக அவர் திகழ்ந்தார். அதனால்தான் அவர் உடல்நலம் குன்றிய பிறகு அவருக்கு பொதுமக்கள் அவர் எப்படி எம்ஜிஆருக்காக பிரார்த்தனை செய்தார்களோ அது மாதிரி ஜாதி மத எல்லைகளெல்லாம் கடந்து அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு அவர் இயற்கை எய்திய பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் சாரசாரியாக பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய நினைவு ஊர்வலத்திலே கலந்து கொண்டது மட்டுமல்ல, அவருடைய நினைவிடத்தில் தொடர்ந்து இன்னமும் அஞ்சலி செலுத்துகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு மக்களிடத்தில் இருக்கிற செல்வாக்கை, மக்கள் இதயத்தில் எவ்வளவு தூரம் இடம்பெற்றிருந்தார் என்பதை காட்டுகிற விதத்திலே அது இன்னமும் அமைந்திருக்கிறது. இப்படி தோன்றிய துறைகள் தோறும் வள்ளுவர் சொன்ன மாதிரி தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் வாக்குக்கொப்ப தோன்றிய துறைதோறும் புகழ்குடி நாட்டியவர். மக்கள் இதயத்தில் சிம்மாசனமிட்டு ஒரு மாபெரும் கலைஞராக, தலைவராக, நல்ல மனித நேயராக, மனிதராக வீற்றிருப்பவர். இப்படி பல்வேறு விதமான குணாம்சங்களை கொண்டிருக்கிற, பல்வேறு முகங்களை கொண்டிருக்கிற சிறந்த மனிதரான அருமை சகோதரர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதினை மத்திய அரசு வழங்கியிருப்பது பொருத்தமானது. தகுதியான ஒருவருக்குத்தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை பெறுவதற்கு அவர் பொருத்தமானவர், தகுதியானவர். பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிற அவர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் என்றென்றும் அரசியல் உலகத்திலும் சரி, சினிமா உலகத்திலும் சரி
எப்போதும் அவர் நிலைத்து அவருடைய புகழ் நிற்கும். மக்கள் இதயத்திலும் அவர் நிலைத்து எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அமரர் சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க.